அவங்க சொன்னாங்களே செஞ்சாங்களா வந்து அந்த விமர்சனத்துக்கு ஒரு காட்டமான பதிலடி தந்திருப்பாரு. வீடியோல சொல்றோம், இந்த வீடியோல உண்மையை போட்டு உடைக்கிறோம். ஒருபடியா தேமுதிகவோட கடலூர் மாநாடு நல்லபடியாக நடந்து முடிஞ்சிருச்சுங்க. இதுக்கு முன்னாடி வரைக்கும் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் எங்க போனாலும் அவங்களை துரத்திட்டு இருந்த ஒற்றை கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னா, 2026 எலெக்ஷன்ல நீங்க யார் கூட கூட்டணி வைக்க போறீங்க அப்படிங்கிற கேள்வி தாங்க. அதுக்கு அவங்க என்ன பதில் சொல்லிப்பாங்கன்னா, ஜனவரி 9 கடலூர் மாநாட்டில் யார் கூட கூட்டணி அப்படிங்கிற விஷயத்தை அதிகாரப்பூர்வமா நாங்க அறிவிப்போம் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஜனவரி 9 கடலூர்ல மாநாடு நடந்து முடிஞ்சிருச்சு. அவங்க சொன்னாங்களே செஞ்சாங்களா? ஜனவரி 9 யாருடன் கூட்டணி என்பதை நான் உள்ளம் தேடி இல்லம் நாடியில தமிழ்நாடு முழுக்க சொல்லி கொண்டு வந்தேன். அந்த ஜனவரி 9 இன்னைக்கு வந்தாச்சு. இன்னைக்கு அதுல கருத்து என்ன தெரியுமா? யாரோட கூட்டணி நாம் வைக்க வேண்டும் என்ற முடிவை எடுத்து விட்டாச்சு. ஆனால் அதை இந்த மாநாட்டில் அறிவிக்க வேண்டுமா என்பதுதான் கேள்வி. அது அவங்க கூட்டணி பத்தி இது வரைக்கும் ஒரு முடிவு எடுக்காதனால மக்கள் மத்தியில் இன்னும் பேரம் படியல, பொட்டி கன்ஃபார்ம் ஆகல அப்படிங்கிற நிறைய விமர்சனங்கள் வந்துட்டு இருந்துச்சு. அந்த விமர்சனங்களுக்கெல்லாம் பதிலடி தரும் வகையில் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் என்ன சொல்லிப்பாங்க அப்படின்னா, நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். தேர்தல் வந்தால் எவ்வளவு சீட்டு எவ்வளவு பேரங்கிறீங்களே, என்ன பேரம்? நான் ஒரு விஷயம் சொல்றேன், நான் பேசுவேன். யார்கிட்ட பேசுவேன்? எங்க மாவட்ட செயலாளர்கிட்ட பேசுவேன், எங்க நிர்வாகிகள் கிட்ட பேசுவேன், கடைகோடியில் இருக்கும் எங்கள் தொண்டர்கள் கிட்ட பேசுவேன். நம்ம யாரோட கூட்டணி வைக்கணும்னு. அதுக்கும் ஒருபடி மேல அந்த கட்சியினுடைய இளைஞரணி செயலாளராக இருக்க திரு விஜய் பிரபார் அவர்கள் அந்த விமர்சனத்துக்கு ஒரு காட்டமான பதிலடி தந்திருப்பாரு. கண்ட ஈன பயல்க பேரம் பொட்டின்றீங்களே, யாரா நீங்களா? யாரு கேப்டன் கால் நெகட்டுக்கு தூஸ் ஆவீங்களா நீங்களா? இவங்க ரெண்டு பேரும் மாத்தி இந்த மாதிரி பதிலடி தந்தாலும் கூட அந்த கட்சியினுடைய பொருளாளராக இருக்கிற திரு எல்.கே. சுதீஷ் அவர்கள் என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா, ஒரே வார்த்தையில முடிச்சு விட்டுருப்பாருங்க. இன்னைக்கு எல்லா கட்சியிலும் பேசுறாங்க, கூட்டணி பேரம் பேசுறாங்க. ஆமாதான், என்ன பேரம் பேசுறோம்? வேற எந்த கட்சியும் பேச முடியாது. பேசுறதுக்கு ஒரே கட்சி தேமுதிக தான், வேற யாருமே கிடையாது. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். தேமுதிக 2026 யார் கூட கூட்டணி வைப்பாங்க அப்படிங்கிற விஷயத்தை அவங்க சொல்லாட்டாலும் கூட நம்ம இந்த வீடியோல சொல்றோம், இந்த வீடியோல உண்மையை போட்டு உடைக்கிறோம். அதாவது அந்த மாநாடுல நல்லா நோட்டீஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, அந்த கட்சியுடைய பொருளாளர் எல்.கே. சுதீஷ் அவர்கள் பேசும்போது ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாரு. அதாவது இனிமேல் 10-15 சீட்டு கொடுக்குறவங்க கூட நாங்க கூட்டணி அமைக்க போறதில்ல. அதே நேரத்தில் தேமுதிக எந்த கூட்டணியில இருந்து இருக்காங்களோ அந்த கூட்டணி தான் வெற்றி பெற்று 2026 ஆட்சி அமைக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அப்படி ஆட்சி அமைக்க பட்சத்துல தேமுதிக கட்சி சார்பா திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் தான் டெப்டி சிஎம்மா இருப்பாரு அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருப்பாரு. நீங்க தர 10 சீட்டுக்கோ 15 சீட்டுக்கோ இந்த தேமுதிக கிடையாது. தேமுதிக எங்க கூட்டணி போகிறதோ அந்த கட்சி தான் வெற்றி பெறும், அந்த கூட்டணி தான் வெற்றி பெறும், ஆட்சிக்கு வரும். கூட்டணி வெற்றி பெற்று நம்முடைய பொதுச் செயலாளர் தமிழகத்துடைய துணை முதலமைச்சராக வருவார் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அவர் சொல்ல வச்சு பார்க்கும்போது ஏற்கனவே இருக்கின்ற ஆளுகின்ற கட்சியும் ஆண்ட கட்சியும் 10-15 சீட்டுக்கு மேல தர முன் வருவாங்களா அப்படிங்கிறது சந்தேகம் தாங்க. அதுலயும் பாத்தீங்கன்னா டெப்டி சிஎம் அப்படிங்கிறது வாய்ப்பே இல்லை. சரி, ஒருவேளை இவங்க இப்ப இருக்கிற அன்புமணி அவர்களுடைய பாமக டீம், அதுக்கப்புறம் டிடிவி அவர்களுடைய கட்சி, ஓபிஎஸ் அவர்களுடைய தனி அணி, இது எல்லாத்தையும் ஒன்னா சேர்ந்து ஒரு கூட்டணி அமைச்சு அவங்க போட்டிடுவாங்களோ அப்படின்னு யோசிச்சா கூட கண்டிப்பா மக்கள் நல கூட்டணியில நடந்த விஷயம் அவங்க சம்பவம் மறந்துருக்க மாட்டாங்க. அப்ப அது நடக்க வாய்ப்பே இல்லை. சரி, என்ன பண்ணுவாங்கன்னா அப்வியஸ்லி இருக்கிறது ஒரே ஒரு சான்ஸ் தான், அது டிவிகே கட்சி மட்டும் தான். ஏன்னா டிவிகே கட்சி ஆரம்பிச்ச டே 1ல இருந்து விஜய் அவர்கள் என்ன சொல்லியிருப்பாருன்னா, ஆட்சியிலையும் அதிகாரத்திலையும் பங்கு அப்படின்ற விஷயத்தை ரொம்ப ஆழமா சொல்லியிருப்பாரு. அப்படி பார்த்தா இவங்க டிவிகே கட்சி கூட கூட்டணி வைக்கத்தான் அதிகமான வாய்ப்பு இருக்கு. நம்மளோட களம் காண வர்றவங்களுக்கும் ஆட்சி அதிகாரத்தில் பங்களிப்பு தந்து அதிகார பகிர்வு செய்யப்படும். அப்படி டிவிக்கு தலைமையில ஒரு கூட்டணி அமையும் போது அதுல தேமுதிக, டிடிவி அவர்களுடைய கட்சி, ஓபிஎஸ் அவர்களுடைய அந்த தனி அணி, இது எல்லாமே ஒன்னா சேர்ந்து ஒரு கட்சியா ஃபார்ம் ஆக வாய்ப்பு இருக்குங்க. அவங்க ஜெயிக்கிற பட்சத்துல கண்டிப்பா அவங்க பிரேமலதா விஜயகாந்த் அவங்க நினைக்கிற மாதிரி அவங்க டெப்டி சிஎம் அந்த போஸ்டிங் தரது கூட வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. விஜய் பிரபார் அவர்கள் பேசும்போது என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா, இந்த மாதிரி ஜனநாயக பிரச்சனை போயிட்டு இருக்கு, அதுக்கு நீங்க காங்கிரஸ் கட்சி நம்பாதீங்க. ஏற்கனவே விஜய் அவர்கள் காங்கிரஸ் கூட இணக்கமா இருக்கிறதும் காங்கிரஸ் கட்சி கூட கூட்டணி அமைக்கிறதுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கும், எல்லாரும் தெரிஞ்ச விஷயம் தான். இந்த ஜனநாயக பட பிரச்சனையில கூட காங்கிரஸ் கூட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காரு. ஆனா இப்ப விஜய் பிரபார் என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா, நீங்க காங்கிரஸ் கட்சி நம்பாதீங்க, அவங்க உங்க கூட பேசுற மாதிரி பேச்சுவார்த்தை நடத்தி டிஎம்கே கட்சியில அவங்களோட அந்த சீட்டு பேரத்தை அதிகப்படுத்துறதுக்காண்டி பண்ணுவாங்க, அவங்க ரெட்டை விடம் போடுவாங்க, அவங்க நம்பாதீங்க, நீங்க சினிமா சார்ந்தவங்க மட்டும் நம்புங்க, அவங்க கூட மட்டும் இல்லைங்க அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அப்படி பார்த்தா சினிமா சார்ந்து வந்தவங்கன்னா விஜயகாந்த் அவர்கள் தான், எங்களை மட்டும் நம்புங்க, எங்க கூட கூட்டணி வைங்க அப்படின்ற மாதிரி அவர் சிம்பாலிக்கா சொல்லியிருந்திருப்பாரு. இந்த ஜனநாயகன் படம் ரிலீஸ் பிரச்சனை போயிட்டு இருக்கு. விஜய் அண்ணனுக்கு அவரோட தம்பியா உங்க அண்ணனோட மகனா ஒரு சின்ன ஒரு அட்வைஸ், ஏன்னா அரசியல நான் மூத்தவர், நீங்களே என்கிட்ட சொன்னீங்க
அண்ணாவோட சின்ன அட்வைஸ், இன்னைக்கு காங்கிரஸ் என்ற கட்சி அவங்க கூட்டணியில் அவங்க பேரத்தை பேசுறதுக்காக உங்க படத்தை சப்போர்ட் பண்றாதீங்க, நம்பிராதீங்க. அதை வந்து தூண்டில போடுற மாதிரி மீன் மாட்டிக்காதீங்க. நீங்க நல்லா வரணும், ஒரு சின்ன அட்வைஸ் அதுதான். ஏன்னா அவங்க என்ன பண்ணாங்கன்னு விருதுநகர்ல எனக்கு தெரியும். அவங்களை நம்பிராதீங்க. உங்க படம் சினிமா துறையோட சேருங்க. அவங்க சப்போர்ட் பண்றாங்க ஆஹாவும் நம்பி உங்க கூட கூட்டணி வர மாதிரி வந்து அங்க பேரத்தை உசுப்பி அங்கதான் இருப்பாங்க, எங்கேயும் அவங்க போக மாட்டாங்க. இந்த ரெண்டு விஷயங்களை வச்சு பார்க்கும்போது கண்டிப்பா வந்து 2026ல தேமுதிக வந்து டிவிகே கட்சி கூட தான் கூட்டணி அமைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குங்க. எது எப்படி இருந்தாலும் இந்த மாநாட்டில் இந்த அளவுக்கு வந்து கூட்டம் சேர்ந்துருக்கு அப்படின்னா அது வந்து அந்த ஒற்றை மனிதர் விஜயகாந்த் அவர்களுக்கு மட்டும்தான். ஏன்னா அவர் ரொம்ப யதார்த்தமான நல்ல உள்ளம் கொண்ட மனிதர். அவருக்கு வந்து இந்த கேமரா முன்னாடி மட்டும் தான் நடிக்க தெரியுமே தவிர அந்த நிஜ வாழ்க்கையில் வந்து நடிக்க தெரியாத ஒரு மனிதர். அவருக்கு கோபமாகட்டும் இல்லை வந்து அதிகப்படியான அன்பாகட்டும் அதை அப்படியே வந்து வெளிப்படுத்திடுவாங்க. கொஞ்சம் கூட ஈகோ இல்லாத ஒரு நல்ல மதிப்புமிக்க ஒரு தலைவர் அவர். அவர் வந்து எலெக்ஷன்ல வந்து ஜெயிச்சு பெரிய அளவில் வந்து அந்த கோட்டையில சிம்மாசனத்துல அமராட்டம் கூட அவர் செஞ்ச நல்ல புண்ணிய காரியங்களால மக்கள் மன சிம்மாசனத்துல வந்து இப்பயும் வந்து அவர் இருக்காரு. இந்த கட்சியை வந்து வளர்க்குறேன் அப்படி செய்யுங்கிற பேர்ல வந்து அவரோட பேருக்கு களங்கம் ஏற்படுத்த